ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து துரந்தர் மூவியோட ரிவ்யூ. ஸோ இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸ்ல. ஸோ இதுல நடிச்ச மெயின் காஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்பீர் சிங், ஆர் மாதவன், அக்ஷய் கண்ணா. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப பாப்புலரான பாலிவுட் ஸ்டார்ஸ். அது தவிர சாரா அர்ஜுன், இவங்களை நீங்க தேவ திருமகள், அதுக்கப்புறமா பிஎஸ் பொன்னியின் செல்வன்ல பார்த்துருப்பீங்க. ஸோ தேவ திருமகள்ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாவும், பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு டீனேஜர் மாதிரி ஒரு ரோல்ல வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவில. ஸோ இந்த மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து IC-814 இது வந்து ஒரு ரியல் ஃப்ளைட் ஹைஜாக்கிங் இன்சிடென்ட். ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் டெரரிஸ்ட் பண்ண பிறகு மாதவனும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் ரெண்டு பேரும் போய் அவங்க வந்து டெரரிஸ்டோட பேச்சுவார்த்தை வைக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தை வைக்கும் போது மாதவனுக்கு நல்லா ஃபீல் ஆகல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 2001ல பார்லமெண்ட் அட்டாக் சீன் இருக்கு. ஸோ இது முடிஞ்ச பிறகு மாதவன் வந்து துரந்தர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனோட, நம்ம சிந்தூர் ரீசெண்டா நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி துரந்தர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனோட அவர் கொண்டு போறாரு. ஸோ கொண்டு போயிட்டு இதுக்கு அவர் ரெக்ரூட் பண்றதா நம்ம ஹீரோ ரன்பீர் சிங். அவர் பேர் வந்து ஜஸ்கிரித் சிங். இவர் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி. இவரோட ஃபேமிலியை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச்னால இவரு கொன்னுடுவாரு. அதனால இவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. மாதவன் வந்து நம்ம ஹீரோவை ரெக்ரூட் பண்ணி இவரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணிடுவாரு. ரெடி பண்ணிட்டு இவரோட என்ன வேலைன்னா, இவர் வந்து அங்க பாகிஸ்தான்ல போய் ஸ்பை பண்ணணும். ஸோ இதுதான், சாரி, ஆப்கானிஸ்தான்ல போய் ஸ்பை பண்ணணும். ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இவரை அவர் சூஸ் பண்ணுவார்னா, இவரை அவர் சூஸ் பண்ணா பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, இவர் தப்பிச்சு போனதுன்னு சொல்லிட்டு அவரு மாதவன் இப்படி பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படியே ஸ்டோரி போயிட்டு இருக்கோம். அவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல எப்படி என்டர் ஆறாரு, எப்படி அந்த மாஃபியாக்குள்ள போறாரு. அப்புறமா டான், அதாவது ரேமான் அவர் பேரு. ரேமான் யாருல நம்ம அக்ஷய் கண்ணா. அக்ஷய் கண்ணாவை நீங்க தமிழ் படம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரோபோ 2ல பார்த்திருப்பீங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் அண்ட் எமி ஜாக்சன் நடிச்ச ரோபோ 2ல பார்த்திருப்பீங்க. நாட் அந்த ஐஸ்வர்யா ராய் வெர்ஷன் கிடையாது. ஸோ அந்த படத்துல பார்த்திருப்பீங்க. அவரு தான் இதுல மேசிவான வில்லன். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். இதுல நிறைய பிளட்ஷெட் சீன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஏ-ரேட்டட் மூவி, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வயலன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் இட்ஸ் பிளாக் பாஸ்டர் மூவி. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 crores எடுத்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1000 crores வரைக்கும் தே ஹாவ் லாபம் இருக்கு அவங்களுக்கு. ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அது தவிர வேர்ல்ட் வைட் வந்து 1400 crores ஜென்ரேட் பண்ணிருக்கு. இட்ஸ் அ மேசிவ் ஹிட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர். அண்ட் ஸோ சாரா அர்ஜுன் அவங்க இதுல எங்க வராங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்களுக்கும் ரன்பீர் சிங்குக்கும் ரொம்ப நல்லா கெமிஸ்ட்ரி இருக்கு. பட் ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. லைக் ஏன் வந்து ஒரு 20 வயசு பொண்ணை வந்து 40 வயசு ஹீரோவோட நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டோரிக்கு வந்து அது தேவை. ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சாரா அர்ஜுனை வந்து ரன்பீர் சிங் வந்து இன்டெல்காக தான் லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வந்து உண்மையாலுமே லவ் பண்ணுவாரு. ஸோ அந்த லவ் சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாதவன் வந்து இவரை வந்து ட்ரெயின் பண்ணி ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சு இன்டெல் வாங்குறதுக்காக இது பண்ணுவாரு. ஸோ இந்த ப்ராசஸ்ல அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாருன்றது ஒரு 8 சாப்டர்ஸ் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க மூவி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த ரோல் பார்த்தீங்கன்னா ரன்பீர் சிங் ஒரு மெச்சுவர்ட் பர்சன் அண்ட் சாரா அர்ஜுன் வந்து ஒரு 20-year-old கேர்ள். ஸோ இதுதான் அந்த மூவி. இதுல வந்து சினிமாட்டோகிராஃபி வெரி வெரி வெல் டன் and it's a must watch for 18 plus kids. ஏன்னா வந்து it's having lot of gruesome blood, murder and scenes. அதனால கிட்ஸ் வந்து தவிர்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பயப்படுவாங்க கிட்ஸ். பட் அதை தவிர இட்ஸ் ஆசம் மூவி டு வாட்ச், மஸ்ட் வாட்ச். அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரீமிங் இன் நெட்ஃபிளிக்ஸ். அண்ட் த குட் திங் இஸ் தட் இட்ஸ் ஸ்ட்ரீமிங் இன் தமிழ். ஸோ லைக் ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஹிந்தியில மட்டும் அவங்க ஸ்க்ரீன் பண்ணல, தமிழ்லையும் ஸ்க்ரீன் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் see you in another review. Thank you.